விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். சென்னை கிண்டி மற்றும் கோயம்பேடு பகுதியை இணைக்கும் ஈக்காட்டு தாங்கல் சாலை ராட்சத பள்ளங்களுடன் சீரமைக்கப்படாமல் பழுதடைந்து உள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் தேவராஜ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை கிண்டியை அடுத்த ஈக்காட்டு தாங்கல் பகுதியில் உள்ள இந்த தார் சாலையானது மிகவும் அபாயகரமான நிலையில் உள்ளது. அதாவது மிகப்பெரிய ராட்சத பள்ளங்கள் இந்த தார் சாலையில் காணப்படுவதை நாம் இங்கு பார்க்கலாம். இந்த தார் சாலையானது இங்கு உள்ள கிண்டியிலிருந்து கோயம்பேடு வரை இணைக்கக்கூடிய ஈக்காட்டு தாங்கல் பகுதியில் தான் இந்த தார் சாலையானது அமைந்துள்ளது. மிக முக்கியமாக இந்த தார் சாலையானது ஒரு தனியார் பெட்ரோல் பங்க் பக்கத்திலே இந்த தார் சாலையானது அமைந்துள்ளது. இந்த பெட்ரோல் பங்கிற்கு பெட்ரோல், டீசல் போன்றவை போடுவதற்காக வரும் வாகனங்களும் மிக ஒரு சிரமத்திற்கு ஆளாகி கொண்டுதான் வருகிறார்கள். மேலும் இங்கு இருசக்கர வாகன ஓட்டிகளாக இருக்கட்டும், இல்லை மற்ற 4 சக்கர வாகன ஓட்டிகளாக இருக்கட்டும், பொதுவாக இங்கு செல்வதற்கு மிகவும் தடையாக இருப்பதாக இங்குள்ள மக்கள் தெரிவித்து வருகிறார்கள். இது பற்றி இந்த பள்ளம் எப்படி ஏற்பட்டது, இந்த பள்ளம் எத்தனை நாட்களாக இங்கு இருந்து வருகிறது என்று இது பற்றி இங்கு இருக்கும் மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நான் தினந்தோறும் இந்த பக்கம் தான் வேலைக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறேன். நான் எப்போ வரும்போதும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலேயே இருக்கும். இந்த இடத்துல பள்ளம் இருக்க தான் செய்யுது. ரோடு சரியாக போடலை. ஆனால் மழையில் கூட விபத்து ஆகிற மாதிரி தான் இந்த சைடு இருந்தது. நானே கூட ஒரு வாட்டி ஸ்லிப் ஆகிருக்கேன். உண்மை தான் அது. நானே கூட இந்த பக்கம் வரும்போதெல்லாம் ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் இந்த சைடில் வரும்போது, அந்த பக்கம் பெரிய வண்டி வரும்போது பள்ளத்தில் போகும்போது விபத்து ஏற்படுற மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாக சரி பண்ணாமல் இருக்குது. அது என்ன ரீசன் தெரியல. இத்தனைக்கும் இது 100 ஃபீட் ரோடு, மெயினான இடம். இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ஆபத்து தான். என்றைக்கும் நான் உண்மையாகவே ஆபத்து தான். அது அந்த ரோடு முன்னாடியே ரெடி பண்ணாங்க. காங்கிரீட்லாம் போட்டு அவங்களே இது ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் அடிக்கடி போயிட்டு வரனாலே அப்படியே குழியே ஆகிட்டு, அதுக்கப்புறம் அவங்க எதுவும் கண்டுக்கலை. இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் கண்டுக்கலை. அது புகார் தெரிவித்ததுக்கப்புறம் தான் அவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறமும் திரும்பி இந்த மாதிரி ஆகிட்டு, ஏன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால, மழை டைம் வேறு, அந்த டைமில் மழை வந்துச்சா, அதனால் இந்த இடமும் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அந்த இடம் வாங்கிட்டு போட்டிருந்ததுமே ரிப்பேர் ஆகிட்டு திருப்பி. இங்குள்ள மக்கள் தெரிவித்ததை வைத்து பார்க்கும் பொழுது இந்த சாலையானது 2 மாதங்களுக்கு முன்பும் இது போன்றே பழுதடைந்து இருந்ததாகவும், அதன் பிறகு புகார் அளித்து இந்த சாலையானது சீரமைக்கப்பட்டதாகவும், திரும்பவும் இங்கு போக்குவரத்து அதிகமாக இருப்பதாக, இது கிண்டியிலிருந்து கோயம்பேடு வரை செல்லக்கூடிய ஈக்காட்டு தாங்கல் சாலையானது மிகவும் பிரதானமான சாலையாக கருதப்பட்டு வருவதால் இங்கு வாகன ஓட்டிகள் அதிகம் செல்லக்கூடிய வண்ணம் இருந்து வருகிறது. இதனால் இந்த சாலையானது திரும்பவும் பழுது ஏற்பட்டு உள்ளதாக தெரிவித்து வருகிறார்கள். மேலும் இந்த சாலையில் செல்லும் பொழுது இங்கு உள்ள மக்கள் தெரிவித்து வைத்து பார்க்கும் பொழுது இருசக்கர வாகன ஓட்டிகள் பல முறை இந்த பள்ளங்களில் விழுந்து விபத்து ஏற்பட்டதாகவும், 4 சக்கர வாகனங்கள் அதன் டயர்கள் பஞ்சர் அடைவது, இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து வருவதாகவும் இங்குள்ள மக்கள் தெரிவித்து வருகிறார்கள். இதை இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால், ஆட்சிகள் மாறினாலும் இங்குள்ள காட்சிகள் மாறவில்லை என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சியாக தான் உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முகமது தாரிக்குடன் செய்தியாளர் தேவராஜ்.